ஈஸ்வரி ராமூர்த்தியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் இப்போ தான் நீ என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கேட்குறாரு. இல்லைங்க, அதுக்காக நான் சொல்லலை. இப்போது என் பையன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உன் பையன் உனக்கு ரொம்ப முக்கியமா? அவன் பண்ண கேடு கட்ட வேலைக்கு அவன் உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கேட்குறாரு. இங்கே பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன். அவனுக்காவது 3 பசங்க இருக்குது, எனக்கு யார் இருக்கா? என் பையனை விட்டால் எனக்கு யாருமே இல்லை. நம்ம பையன் கொலையே பண்ணாலும் அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? நம்ம பெத்த புள்ள இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கேட்குறாரு. இல்லைங்க, நான் கோபியோடு சேர்ந்து வெளியே போகிறேன், அவன் கூட போய் நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அறிவே கிடையாது இல்லை, ஒன்று உனக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. போய் பட்டு திரும்பி வா, அப்போ தான் பாக்கியோட அருமை என்னன்னு உனக்கு புரியும். போ, நீலாம் திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி பயங்கர கோபமாக போகிறாரு. கோபி ராதிகா 2 பேருமே வராங்க, பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வராங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் கோபி, ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மா வர சொன்னாங்க, வந்தீங்க, போதும். நீங்கள் பட்ட அசிங்கமும் போதும், நான் உங்களுக்காக பட்ட அவமானமும் போதும். இனிமேல் நீங்கள் இங்கே ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம், நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு ராதிகா கூப்பிடுறாங்க. இல்லை, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை. அம்மாவா? நாங்கள் சொல்லிக்கிறோம் பாட்டிக்கிட்ட, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. ஏன்? பாட்டி வந்தாங்கன்னா நீ இங்கேயே இருந்துருன்னு சொல்லிடுவாங்க, அதனால தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு எழில் சொல்கிறாரு. இங்கே பாருடா ஹீரோ, ரொம்ப ஓவராக பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஈஸ்வரி பொட்டியோடு வந்து நிற்கிறாங்க. எதுக்காக நீங்கள் பொட்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா, எழில், செடியன் எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே பாரு, உங்கள் அம்மாவை நீ உங்களால் விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி எங்கள் அம்மாவை நான் போய் கூப்பிட்டேன், என் கூட வாமா இருமான்னு அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என் மேலே அவ்வளோ பாசம். அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, தூக்கி போட்டுட்டாரு. உங்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆனால் அம்மாவால் தூக்கி போட முடியாது. நான் கூப்பிட்டோன்னே என் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், ஆனால் எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ என்ன பாட்டி, என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு செடியன் கிட்ட போகிறாரு. எழில் கிட்ட போய் சொல்கிறாரு. இனியா, வேண்டாம் பாட்டி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. நீங்கள் பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கோபி சொல்கிறாரு. இங்கே பாரு, உன் பாப்பாவை தூக்கிட்டு வந்து அங்கே காட்டு, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ செடினும் வா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. தயவுசெய்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் யார் பிச்சுமே ஈஸ்வரி கேட்கவே இல்லை. அப்போ ராமூர்த்தி சொல்கிறாரு, அவளுக்கு பட்டாதான் புத்தி வரும், அவளாம் போய் திருந்தி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக உட்காந்துட்ருக்காரு. அங்கே அந்த ஈஸ்வரி வெளியே போகிறாங்க. வெளியே போனோடனே பாக்கியா வராங்க. பாக்கியா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஐஸ்வர்யம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியே வராங்க. எதுவுமே பேசல, வழி விட்டு நிற்கிறாங்க. அதுவும் பாக்கியா உள்ளே போய் நிற்கிறாங்க. கோபி, ஈஸ்வரி, ராதிகா 3 பேருமே சேர்ந்து வெளியே நிற்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இல்லை, என் பையன் தான் எனக்கு முக்கியம், நான் எதுவுமே சொல்லலையே அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை, அதனால் நான் அவன் கூட போகிறேன், அது உங்கள் இஷ்டம் அத்தை. அப்போ நான் எப்போ போவேன், நீ காத்துட்டு இருந்தியா? நான் அப்படி சொல்லவே இல்லை அத்தை, நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அதில் நான் தலையிடலை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்போ நான் எப்போ போவேன் தான் நீ காத்துட்டு இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஈஸ்வரி, ராதிகா, கோபி 3 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. போன உடனே வீட்டுக்கு போகிறாங்க. ராதிகாவோட அம்மா பார்க்குறாங்க. வா ராதிகா வா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீ மட்டும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொட்டிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இங்கேயே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அம்மா, நீ இனிமேல் இங்கேயே இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடியே அவரும் வராரு. மாப்பிள்ளை வந்திருக்காரா? கோபி பார்க்குறாரு. ஆஹா அப்படியா, சரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஈஸ்வரி வந்து நிற்கிறாங்க. ஈஸ்வரியை பார்த்தோன்னே ராதிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்க்குறாங்க. ஈஸ்வரியும் ராதிகாவோட அம்மாவை